சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் பிரேம். கலைஞரின் கைவண்ணத்திலே உருவான கண்ணம்மா திரைப்படத்திலே கதாநாயகனாக அறிமுகமான பிரேம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், இயக்குனர் எம் பாரதி ராஜா உட்பட பல முக்கியமான தமிழ் இயக்குநர்களுடைய படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். கமல்ஹாசன், விஜய், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் உட்பட தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பிரேம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலேயே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். எங்கே நடிக்கிறதுல ஆசை வந்தது பிரேமுக்கு? சின்ன வயசுலேருந்து சார். அப்படியா? ஸ்கூல் படிக்கும் போதே நான் கமல் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஓ. ஸோ சாரோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்கூல் நோட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கமல் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும், கமல் சார் மாதிரி நடிக்க வரணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம். அந்த ஆசை வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும். எங்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க அதுக்கு? சார் முதல்ல நான் வந்து முயற்சி பண்ணது பாரதி ராஜா சார்கிட்ட மட்டும்தான். ஓ. எப்படின்னா என்னோடய கசின் அண்ணன் இருக்காங்க, வணங்காமுடி அண்ணன். அவங்களுக்கு பாரதி ராஜா சார் தெரியும், நெருங்கிய நண்பர். ஸோ அதனால் நான் வந்து அண்ணன்ட்ட போய் பார்த்து டேரக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு சரிப்பான்னு சொல்லி ஒரு தடவை அண்ணன் சொல்லி விட்டாங்க. நான் அப்போ போய் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். இது வந்து ஐ திங்க் 93ன்னு நினைக்கிறேன் சார். 93 92 எண்டோ. ஆமாம். ஏன்னா 92 எண்டில் தான் என்னோடய அப்பா தவறுனாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபிலிம் ட்ரை பண்ணணும், நம்ம ஆசையை நிறைவேற்றிடணும். எனக்கு அந்த டைம்லேயே கல்யாணம் ஆயிடுச்சு, 93 அந்த. ஸோ காதல் திருமணம். காதல் திருமணம். அதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்குல்ல? கண்டிப்பாக சார், அப்புறம் பேசுவோம். பெரிய இது. ஸோ என்னாச்சு, டேரக்டரை போய் மீட் பண்ண போனேன். அப்போ பார்சன் காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸ். ஆமாம். ஸோ அங்கே வந்து எப்படின்னா அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க, பட் டேரக்டரை வந்து ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறதுன்றது ஒரு, அதாவது த அல்டிமேட். அதுதான் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பல கதவுகள் திறந்து. ஆமாம். ஸோ அதனால நான் வந்து போய் வாசல்லே நிற்பேன். அப்போ வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து நான் எதுவும் ஏர்ன் பண்ணல. ஸோ அதனால் வீட்டில் கொஞ்சம் அம்மாக்கிட்ட காசு கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் தயக்கம். இவ்வளோக்கும் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் புரியுது. ஸோ அப்படியே அந்த டைமில் போய் டேரக்டர் ஆஃபீஸில் போய் நிற்பேன். டேரக்டர் காரை விட்டு இறங்கும் போது அப்படி பார்ப்பாங்க, என்னடா அப்படின்வாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சார் போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 5, 6 hours, 7 hours, 8 hours கூட ஆகும். நான் அங்கேயே நின்றுட்டுருப்பேன், வாசல்லையே நின்றுட்டுருப்பேன். திருப்பி கீழே வருவார், ஏய் நீ இன்னும் போகலையா அப்படின்வார். இல்லை சார் தான் இருக்க சொன்னீங்க, சரி நீ நாளைக்கு வா அப்படின்னு போயிடுவார். திருப்பியும் மறுநாள் வருவேன். மறுநாள் வந்து இப்படியே ஒரு சோறு தண்ணி இல்லாமல் சார் ஆஃபீஸ் வாசல்லையே ஒரு 8 மணி நேரம், ஈஸியாக 8 மணி நேரம் நின்றுருக்கேன். சில சமயம் அங்கேருந்து நான் கையில் அம்மாட்ட காசு கேட்க மாட்டேன்ல, ஸோ நுங்கம்பாக்கம்லேருந்து சாலிகிராமம் வரைக்கும் நடந்துலாம் வந்திருக்கேன் சாரை பார்க்கணும். ஒரே இதுதான். உங்களை நல்லா தெரியும், ஆனால் எதுக்காக வந்து நிற்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாது. இல்லை, அவர் அண்ணன் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டா இருடா அப்படின்னு போயிடுவார். அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு சொல்லு என்ன அப்படின்னு வாசலில் கேட்டார். சார் நடிக்கிறதுக்கு அது தெரியும், என்னவா நடிக்கணும் அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் சார் உங்கள் படத்தில் நடிக்கணும் சார். சரி போயிட்டு 4 நாள் கழிச்சு வா அப்படின்னுவார். கரெக்டாக எண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த 4 நாளை. திருப்பி ஓடிடுவேன். ஓடி போய் வாசல்லையே நிற்பேன். ஸோ இது இப்படி போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு 3-4 months போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் லேட்டாக ஆஃபீஸ்க்கு போனேன். யாரோ ஆஃபீஸ் பாயாக இருந்தாங்க, எப்பா ARS கார்டனில் இது போய்கிட்டு இருக்கு, டெஸ்ட்டு போயிட்டுருக்குன்னு. ஐயோ எனக்கு தெரியாது. அப்போ ஃபோனுக்குன்னு ஒன்றும் இல்லைல்ல, மொபைலில் இதெல்லாம். உடனே விழுந்தடிச்சு ஓடுறேன் ARS கார்டனுக்கு. அப்போது உங்களுக்கே தெரியும் எல்லாமே, ARS கார்டன் வாசலில் இருந்து வெளியில் ஒரு 2000-3000 பேர் நிற்கிறாங்க வெளியில்.
எல்லாம் கையில் சார்ட்டை நடிக்கணுன்றதில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்படி நானும் உள்ளே போய் எப்படி போகிறதுன்னு தெரில. நானும் அந்த க்யூவில் போய் நின்றுட்டேன். நின்று கொஞ்சமாக 2000 பேர் 3000 பேர்னா பார்த்துங்களேன். ஸோ அப்படி வந்து அப்புறம் என் டேர்ன் வரும்போது சாயந்தரம் 5 மணியோ 6 மணியோ ஆயிடுச்சு. காலையில் ஒரு 11 மணிலேருந்து உள்ளே போனால் அப்போ வந்து யாரோ ஒருத்தர் காமிக்க வந்தவர் ஏதோ பிளேடால் கையெல்லாம் அறுத்துக்கிட்டுலாம் நடித்து காமிச்சிருக்காரு. அதெல்லாம் என்னமோ சலசலப்பெல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் என் டேர்ன் உள்ளே போனோன்னு, ஆமாம் நீ எதுக்கு வந்த அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு டைரக்டர். அப்படின்ட்டு பார்த்துட்டு, சரிடா நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு அனுப்பிட்டார். வேறு எதுவுமே கேட்கல. எனக்கு வெளியில் வந்து அழுகையாக வருது. இன்னும் ஒன்றும் கேட்கல. என்னடா இவ்வளோ நேரம் இன்னும் நடித்து பார்க்கவும் சொல்லலை, ஒன்றும் பண்ணலை. போயிட்டு அப்புறம் வான்ட்டார். எப்போ வர்றதுன்னு அப்போ வீரசிங்கம் பார்த்து கேட்குறேன், ஜேபியை பார்த்து அப்படின்ட்டாங்க. திருப்பி ஒரு 4 நாள் கழித்து திருப்பி ஆஃபீஸ் போகிறேன். இதே இது. அப்புறம் 2 நாள் கழிச்சு வான்ட்டு ஒரு சனிக்கிழமையும் இல்லை, நேராக வந்து க்ரௌடெல்லாம் நிற்கிது. அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே ஒரே பூஜை மாதிரி ஒரே இது. எல்லா ஆர்டிஸ்ட் வராங்க போகிறாங்க எல்லாம். நான் வாசலில் அப்படியே நின்றுட்டுருக்கேன். நிறைய பேர் நிற்கிறவங்களோட நானும் அப்படியே நின்றுட்டுருக்கேன். பொன்வண்ணன் வெளியில் வந்து பார்த்தாரு. ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற, இங்கே உள்ளவா அப்படின்னாரு. அப்புறம் உள்ளே போனேன். உள்ளே போனோன்னே பார்த்தா பூஜை நடக்குது. அப்போ பாரதி ராஜா அப்படி தோளில் கையை போட்டு இவன் தான் நம்ம படத்து ஹீரோன்னார். சூப்பர். அதை விட எனக்கு வந்து ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட் வந்து லைஃப்பில் கிடையவே கிடையாது. அருமை. இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு டைரக்டர் வந்து என்ன நீ தான் அந்த படத்து ஹீரோன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் இன்னும் வச்சுருக்கேன், பொக்கிஷமாக வச்சுருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் பேசினா என்ன எத்தனாம் தேதி ஊருக்கு போகிறோம் என்ன ஏது, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லை. உடனே ஊருக்கு நேராக வத்தலகுண்டு போயாச்சு. வத்தலகுண்டு போய் ஃபஸ்ட்டு டே பார்க்குறேன், ராதிகா மேம் பார்க்குறேன், விஜயகுமார் சாரை பார்க்குறேன். கிழக்கச்சீமையில். ஆமாம், கிழக்கச்சீமையில் எல்லாத்தையும் பார்க்குறேன். பார்த்தா பயங்கர ஒரு ஹாப்பி. இவங்க கூடலாம் அடிக்க போகிறோன்னா அது ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு. அட்டாட்டாட்டா செட்டுக்கு போவேன், காலையில் போனால் அந்த பாட்டை போட்டு ஒரு பாட்டாக போட்டு காமிச்சிட்டு இருப்பார். அப்புறம் இந்த பாட்டு இந்த ஆத்தங்கர மரமே இது போட்டு காமிடே இது உனக்குடா அப்படின்வார். பயங்கர ரஹ்மான் சார் மியூசிக்கில் நடிக்கிறோம், டைரக்டர் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு இது. அப்போ வந்து வத்தலகுண்டில் சார் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நானும் சூரியகாந்த் அவரும் நானும் தான் ரூம்மேட்ஸ். ஃபஸ்ட்டு டே வந்து ராதிகா மேம் கூட வந்து அவங்க கூடயும் நெப்போலியன் சார் கூடயும் ஒரு ஷாட் இருந்தது. அது நடிச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12-13 நாள் வேலை இல்லை. டெய்லி காலையில் எழுந்திருச்சா ரூம்லேயே இரு அப்படின்ட்டுருவாங்க, அங்கேயே இருப்பேன். அப்போ வந்து இந்த எஸ்டிடி இந்த இதுதான் இருந்தது. ஸோ அப்போ நடுவில் என்னாச்சு, எனக்கு சென்னையில் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம். எங்கள் அம்மாவுக்கு வந்து என் ஒய்ஃபு இந்த இது பயங்கர ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். சின்ன வயசு எனக்கு அப்போ தான் குழந்தையும் பிறந்திருக்கு. அவனுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டைரக்டர்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லலை. ஏன்னா கல்யாணம் ஆனவன் படத்தில் வேணான்னு சொல்லி எடுத்துருவாங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம். அப்போது நியாயமான விஷயம். எனக்கு அப்போ 20 வயசு தான் சார் ஆச்சு. கல்யாணம் 19 வயசில் ஆச்சு, 20 வயசில் குழந்தை. ஸோ இதனால நான் டைரக்டர்கிட்ட சொல்லலை. இது டெய்லி எஸ்டிடி போட்டு பேசினா வீட்டில் பிரச்சனைன்னு ஒய்ஃப் அழுகும் ஒரு பக்கம், அம்மா என்னை ஃபோன் பண்ணி கத்துவாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே இருந்து ஒன் ஃபைன் டே என்னாச்சு, ஏதோ அங்கே என் ஒய்ஃப் வந்து குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, என் மாமனார் மாமியார் பார்க்க வந்திருக்காங்க. அதை வந்து எங்கள் அம்மா ஆக்சுவலாக மாமனார் மாமியார் வந்து பார்க்கக்கூடாது என் ஒய்ஃபை, இப்படிலாம் சில கண்டிஷன்ஸ்லாம் இருந்த டைம். ஸோ அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒய்ஃப் பயந்துட்டு இல்லை நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு தெரியலை எனக்கு. ஸோ அதனால் வந்து அவரை நான் இம்மீடியட்டாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என் மாமனாரும் ஒய்ஃபும் கிளம்பி குழந்தைய தூக்கிக்கிட்டு வத்தலகுண்டு வந்துட்டாங்க லொக்கேஷனுக்கு. ஆமாம், நேராக வந்துட்டாங்க. எனக்கு 13 நாளாக இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை. வரும்போது உங்களை பார்த்துருக்காங்க. உங்களை பார்த்து என்ன இங்கே அப்படின்னு சொல்லி என் மாமனார் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் என்ன அப்படின்னா இல்லை பிரேம பார்க்க வந்தவனோட உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகலை. அப்போது அதான் நடந்திருக்கணும், இல்லாட்டி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. பிரேம் பார்க்க ஓகே நீங்கள் போயிட்டீங்க. ஸோ இவங்க நேராக வந்தவொடனே எனக்கு ஷாக், இவங்க ஏன் வந்தாங்கன்ட்டு. எனக்கு என்ன, ஒரு பக்கம் கல்யாணம் ஆனது தெரிஞ்சிடும், இன்னொரு பக்கம் என்ன நடந்து என்ன ஏதோ ஒன்றும் தெரியாது.
ஸோ இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரூம் அவங்களே போட்டாங்க. போட்டு இருந்துட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி நான் அவங்கள கொண்டு போய் மதுரையில் விட்டுட்டேன். அன்றைக்கி நைட்டே கொண்டு போய் மதுரையில் விட்டுட்டு பஸ்ஸில் திரும்பி வரும்போது மணி ஒரு எப்படியும் ஒரு 2 மணி, அந்த 12:30 2 மணி இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஏன் நேரம் பாருங்கள், அப்போ தான் டேரக்டர் அந்த 13 நாள் விட்டுட்டு கரெக்டாக நைட்டு அந்த லைட்டுக்கு அவனை கூப்பிடுன்னு இருக்காரு ரூமில் இருந்து. சார் பையன் இல்லை, பையன் ஓடி போயிட்டான், வெளியில் போயிட்டான் அப்படின்னு வந்துடுச்சு. என்ன ஏது நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. நான் நேராக திரும்பி வரேன். சூரியகாந்த் சொன்னார், என்னப்பா போப்பா, பெரும் பிரச்சனையாயிருச்சு, நீ கிளம்பி சென்னை போ அப்படின்னாரு. என்ன சார், என்ன தப்பு பண்ணேன், என்ன? இல்லை நீ போய் பாருன்னோட நேராக விழுந்தடிச்சு டேரக்டர் நீங்களாம் இருக்கிற ஹோட்டலுக்கு நான் ஓடி வரேன். ஓடி வந்தால் பொண்ணு சரி எங்கடா போனேன் அப்படின்னு விடிய காலையில். சார் இல்லை சார், நான் அந்த மாதிரி ஒய்ஃப் வந்தாங்க சார், அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். ஐயோ எனக்கு தெரியல, நீ டேரக்டரை பார்த்து நீ பேசு, நீ அவர் பயங்கர கோவத்தில் இருக்கார் அப்படின்னோடனே நேராக நான் டேரக்டர் அப்போ 5:45 கிளம்புவார். 7 o'clock 7:15 ஷார்ட் வச்சுருவார். 5:45 அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போய் வாசல்லையே நிற்கிறேன். அவர் கதவு அப்படி கதவு திறந்தவொடனே லொடார்னு காலில் விழுந்தேன். சார் என்ன சார், நான் விடு எழுந்திரி, சி உன்ன மாதிரி டிசிப்ளினாக தான் எனக்கு தேவையே இல்லை, நீ கிளம்பு, சென்னை கிளம்புன்னு. ஐயோ இல்லை சார், நான் தப்பு பண்ணலை சார்னு காலை பிடிச்சி கெஞ்சுறேன். இது எக்ஸாஜரேஷனே இல்லை, நடந்த உண்மை. காலை பிடிச்சி சார் இல்லை சார், என் லைஃபு சார், இல்லை சார், எனக்கு அப்பாவும் இல்லை சார், அப்பா இறந்துட்டாங்க, அப்பா இறந்து 6 months ஆகுது. புரியுது. இல்லை சார் சொல்லாமல் ஒரு மாதிரியாக இல்லை சார் இது பண்ணால் சார் இப்படி காலை உதறிட்டு சி நான் எனக்கு அந்த பொறுமைலாம் இல்லை, இப்போவே நீ இந்த ஆட்டம் ஆடுறிய, பெரிய ஆள் ஆகிட்டா என்ன ஆட்டம் போடுவே நீ அப்படின்ட்டு சார் போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரையும் பார்த்து இப்படி நிற்கிறேன் நான். எல்லாருமே ஹெல்ப்லெஸ். விஜயகுமார் சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சார் போயிட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் அதை வேறு தப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு பொண்ணு வேறு இருந்ததுன்ட்டு. ஆமாம் சார், அதுதான் சொல்ல வரேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் என்னென்ன நடந்தது. நான் இப்போ நேராக போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால், அங்கே ஏதோ ஒரு பொண்ணு கூட நான் போயிட்டேன், போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு யாரோ போய் தப்பாக சார்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் அது மேட்ரு. எனக்கு இதெல்லாம் அப்புறம் தான் தெரியும், நான் சென்னை வந்த பிறகு தான் தெரியும். உடனே நான் போய் பொண்ணுன்னு சார் இல்லை சார் இப்படி சொல்கிறாரு சார், முடியலை சார், என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எல்லாமே எனக்கு ஃபெயிலியராக இருக்குது, என்னால் முடியலை இப்படின்னோடனே, இல்லைடா நீ ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு, ஷூட்டிங் முடிச்சுட்டு வரோம், சார் கொஞ்சம் கூல் டவுன் ஆவார், நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஷூட்டிங் போயிட்டாங்க. நான் அதே இடத்துல அப்படியே உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வராங்க. வந்தோடனே அவன் கண்ணு முன்னாடி போ சொல்லு அப்படின்ட்டார் டேரக்டர். சார்னா விஜயகுமார் சார் இல்லைங்க அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தேவை இல்லை, எனக்கு இந்த மாதிரி என்னோடய செட்டில் இது வரைக்கும் ஒரு நியூ ஃபேஸ் இவ்வளோ அசிங்கம் பண்ணது கிடையாது, இவன் பண்ணிட்டான், அவனை போக சொல்லுங்க அப்படின்னோன்னா என் கையில் கூப்பிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுத்து சென்னை போன்ட்டாங்க, 200 rupees. இப்போ நான் எனக்கு சென்னையில் ஃபேமிலி ப்ராப்ளம், குழந்த பிறந்துருச்சு, ஃபெயிலியர், சினிமான்றது எனக்கு ஒரு ஃபெயிலியர், சூசைட் பண்ணிடுவோம், ஐயோ வேறு வழி இல்லை, சூசைட் பண்ணிடுவோன்ட்டு என்னடா எங்கே போய் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடனே நான் என்ன பண்ணுறேன், நம்ம ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ் மணியண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் போட்டு ஒவ்வொன்று அழுதுட்டு அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணே, நான் கொடைக்கானல் போகணுண்ணே, ஏன்னா கையில் 200 ரூபா தானே இருக்குது, அண்ணே கொடைக்கானல் போகணும், அண்ணன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு நான் சென்னை போகிறேன். அவர் ஏதோ ஸ்மெல் பண்ணிட்டார், இவன் சரியில்லை அப்படின்ட்டு. ஆஃபீஸ் வா நீ கிளம்பினார். இல்லைண்ணே 200 ரூபா தான் இருக்குண்ணே. அங்கே உள்ளதில் நல்ல கார் எடுத்துகிட்டு நீ சேர் அப்படின்னாரு. நேராக கார் எடுத்துகிட்டு நேராக தேனி ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ் போய் அண்ணனை பார்த்து தேம்பி அழுகிறேன். நீ கவலையே படாதப்பா, ஒரு முன்கோபக்காரரு, பட் உண்மை தெரிஞ்சதுன்னா ஃபீல் பண்ணுவார் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்னை காம் பண்ணி அங்கே தூங்க வச்சுட்டு திருப்பி மறுநாள் சாப்பாடு பண்ணலாம் போட்டால் எனக்கு கொடைக்கானல் போனோம், சூசைட் பண்ணணும், லைஃப் போச்சு, அவ்வளோதான், இதோட போச்சு. அப்படி அதே மூடில் இருக்கேன். இவர் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, 2 பேர் எனக்கு செக்யூரிட்டி போட்டு பஸ்ஸில் புக் பண்ணி 2 பேர் செக்யூரிட்டி போட்டு சென்னைக்கு அனுப்பி விட்டார். நான் நேராக சென்னை இறங்கிட்டு இப்போது அங்கே அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த பிரச்சனைலாம் இருந்து அப்புறம் வணங்காமுடியன்கிட்ட போய் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, கேள்விப்பட்டேன்ப்பா அண்ணா இந்த மாதிரி ஒய்ஃப் வந்தது தானே இதாகிடுச்சுண்ணே, எப்படின்னா நான் டேரக்டர் இதுவும் சொல்ல முடியல அப்படிலாம் சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட் முடிஞ்சுது.
அப்புறம் நான் சாரை வந்து ஒரு 3 months கழித்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நீங்களாம் சென்னை வந்துட்டீங்க. 3 months கழித்து ஏதோ ஒரு டின்னரில் நான் போகிறேன், குழந்தைய தூக்கிட்டு போகிறேன். சார், டேய் பரதேசி இது சொல்லியிருந்தாங்கடா அப்படின்னு சொல்ல விடலை சொல்ல விடலை சார் நீங்கள். சார் சரி ஒரு பையனை வச்சு ஷூட் பண்ணிட்டேன், சரி அடுத்த படம் பார்ப்போம் அப்படின்ட்டு அது போச்சு. சினிமா மாதிரி ஆயிடுச்சு சீக்வன்ஸ். சினிமா தான் சார். அது வந்து லைஃப் லாங் அதை மறக்க முடியாத ஒரு, இன்றைக்கி வரைக்கும் நான் கிழக்கு செம்மையில் பார்க்கலையே. அப்படியா? நான் பார்க்கல, அந்த பாட்டு பார்க்கவே மாட்டேன், அந்த பாட்டு கேட்க மாட்டேன், வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். அது இன்னும் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு இதாக ஏன்னா அப்படியே அந்த போட்டோன்னா அப்படியே அந்த சீன் அப்படியே வரும். சார் காலை பிடிச்சி, லிட்ரலி காலை பிடிச்சி, அதாவது நான் கத்துனது ஹோட்டல்கிட்டலாம் கேட்டு சதறி இருக்கும். அந்த காலையில் 4:05 யாரா அவ்வளோ ஊழல்றது நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம். எப்படி அதுலேருந்து மீண்டிங்க? மீள்றதுக்கு சினிமா நம்மளுக்கு ஒத்து வராதோ, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியலை, புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமா வேண்டாம் அப்படின்னா. பட் உள்ளுக்குள்ளே பயங்கர ஆசை இருந்தது. கமல் ராய், ஊர்வசி மேம் தம்பி, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து ஒரு சீரியல் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறோன்னா நேராக கமல் ராய் போய் பார்க்குறேன். ரொமான்ஸ் சீன்லாம் நடிக்க ஏஎம் சரவணன் சார் அவங்க ரொமான்ஸ் சீன் நடிங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்படி பிடிச்சி அப்படி ரொமான்டிக்காக அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி போவீங்கன்னு. எனக்கு கை கால்லாம் நடக்குது. மனசுக்குள்ள இன்னைக்கு பாலச்சந்தர் சார் பார்த்துட்டு அசத்திடுறது அடுத்த படத்துக்கு நான் தான் ஹீரோ, இப்படி நான் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு. சரின்னு சொல்லி ஃபுல்லாக நடித்தேன். அப்படி வந்து அப்படி நின்று அப்படி பேசி ஈஸி எல்லாம் முடிச்சுட்டு சிவாஜி சார் ரேஞ்சுக்கு பண்ணுறோன்னு நினச்சிட்டு அப்படி பண்ணிவிட்டு அப்படி பார்த்து அப்படி முடித்தேன். கட் அப்படின்னு சொல்லி இளவு கொட்டுற பாருன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.